லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனத்துல இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக ஒரு காலகட்டத்தை குறித்து சொல்லுகிறார். எந்த காலகட்டம்? நோவாவின் காலத்தையும் லோத்துவினுடைய காலத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலும் ஒரு அழிவு வந்தது, லோத்துவின் காலத்திலும் ஒரு அழிவு வந்தது. நோவாவின் காலத்திலே முழு உலகத்துக்கும் அழிவு வந்தது, லோத்துவின் காலத்திலே சோதோமுக்கு அழிவு வந்தது. அந்த அழிவிலிருந்து நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள், இங்கே லோத்துவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான சில விஷயங்கள். இன்னைக்கு நாம இதே 3வது பார்ட்டுக்கு காத்திருக்கிறோம். என்னன்னா அந்த 30வது வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும், நீங்கள் எல்லோரும் நான் எல்லோரும். அந்த 3வது பார்ட், இயேசு வரும்போதும் இதே மாதிரி ஒன்று நடக்கும். நோவா காலத்தில் ஒன்று நடந்துச்சு, லோத்து காலத்தில் ஒன்று நடந்துச்சு, இயேசு வரும்போது ஒன்று நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போதும் அப்படியே நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நோவாவின் நாட்களிலே ஒரு அழிவு வரும்போது அதுல ஒரு மீட்பு இருந்தது, லோத்துவின் நாட்களிலே அழிவு வரும்போது ஒரு மீட்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் இந்த பூமியில் ஒரு அழிவு இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் அதுக்கு நடுவிலே ஒரு மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அழிவை என்ன நடக்க போதும் தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கு நடுவிலிருந்து எப்படி மீட்கப்பட போகிறோம் என்பதுதான் முக்கியமே. அவ்வளவுதான் விஷயமே. நாம இன்னைக்கு பெரும்பாலும் இந்த அடையாளங்களை பார்க்கிறவர்களா இருக்கிறோம். நல்லது, நான் வேணான்னு சொல்லல. அடையாளங்களை இயேசுகிட்ட கேட்கிறாங்க. நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த அடையாளங்களை எதுக்காக சொல்லப்படுகிறது சொன்னால், அவர் வருகைக்காக, அந்த வருகையில் பங்கடைவதற்காக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் செய்திகளை கேட்கும் பொழுது நாம் எதற்காக கேட்கிறோம்? ஏதோ ஒரு செய்தி கேட்கிறோம், இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல, அல்லது ஒரு கடமைக்காக அல்ல. நாம் செய்தி கேட்பதற்கான பின்னணி என்னவென்று சொன்னால், அவைகளுக்கு நடுவில் ஒரு டேக்அவே இருக்கிறது. நாம் என்ன இருக்கிறோம், என்ன எடுத்துட்டு போறோம், அந்த செய்தி நம்ம கிட்ட என்ன பேசுச்சு, அல்ல அந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துது, அதன் மூலமாக என்ன நமக்கு ரிசல்ட், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னாடி ஒரு டேக்அவே இருக்கிறது. எனக்கு என்ன ஆண்டவர் பேசுறாரு, எங்க பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், என்னன்னா, 1 மணி நேரம் செய்தி யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்காத, அதுல உனக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாரும்பார். யார் பேசினாலும் 5 நிமிஷம் கத்தர் உன்னோட கூட பேசுவாரும்பார். வெறுமனே ஆண்டவர் திரும்பி அனுப்பவே மாட்டார் அப்படிம்பார். சில நேரத்தில் நம்மளாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இவர் பேசினா உட்காந்துருப்போம், அவர் பேசினா உட்கார மாட்டோம். நம்ம ஆள் செலக்ட் பண்ணி தான் செய்தியே கேட்போம், ஆள் செலக்ட் பண்ணி தான் பாட்டே கேட்போம். நான் சொல்வேன், எந்த செய்தியிலும் கத்தர் பேசுவார். எல்லா செய்தியிலும் எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஆவியானவர் பேசுகிறார். பாவத்தை குறித்த செய்தி வேணும், நீதியை குறித்த செய்தி வேணும், நியாய தீர்ப்பை குறித்த செய்தி வேணும், விசுவாசத்தை குறித்த செய்தி வேணும், எல்லாம் சேர்ந்து கலந்தாதான் நமக்கு. ஆனா இன்னைக்கு உலகம் விசுவாசி எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த செய்திகள்லே நீங்க எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. இது வேணும், இது வேணாம், அவர் வேணும், இவர் வேணாம். அதாவது கள்ளோபதேசம் வேண்டாம், ஆனா நல்ல உபதேசத்திலேயே நீங்க செலக்ட் பண்ணிட்டு இன்னார்னு பிரிக்கிறத விட்டுட்டு, எந்த செய்தியிலையும் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும். நான் எப்படி எடுத்துக்கிட்டு, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, கழுதை பேசினா கூட அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். அது பிள்ளையா கவனிக்கணும், அந்த கழுதை என்ன பேசுதுன்னு சொல்லி. கழுதை தானே பேசுதுன்னு விட்டுட்டீங்கன்னா முக்கியமான மெசேஜ் போயிடும். அந்த மாதிரி தான் அப்போ நமக்கு ஒரு டேக்அவே இருக்குது செய்தியில. இந்த டேக்அவே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதானமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அவரோடு கூட பிரவேசிப்பது. எண்ட் ஆஃப் த டே வருக வருதோ இல்ல மரணம் முந்துதோ, நம்முடைய ஒரே நோக்கம் அவரோடு கூட இருப்பது. அவ்வளவுதான். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்தோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த லோத்துவின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் நடைபெற்ற ஒரு ஒத்துமை இயேசுவின் நாட்களிலே நடைபெற போகிறது. அதுக்கு தான் நாம் காத்திருக்கிறோம். இவைகளுக்கு நடுவில் எப்படி நோவாவுக்கும் லோத்துவுக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கவனிங்கள், இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 32 வாசிங்க பார்ப்போம். அந்த இடத்துல வசனம் பாருங்க, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் பர்டிகுலர் லோத்துவின் ஃபேமிலியை பத்தி பேசும்பொழுது, லோத்தை பத்தி பேசும்பொழுது சக்சஸ்ஃபுல் பர்சன், லோத்து யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் பர்சன். எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்? நமக்கு லோத்துனாலே ஒரு நெகட்டிவ் மைண்ட்ல விழுந்துருச்சு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ப்ரீ மைண்டோட கூட பைபிளை படிக்கிறோம். ஒரு ப்ரீ மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடியே நம்ம கிட்ட சில விஷயங்கள்லாம் தாட்ல இருக்குது. நான் இப்போ சொன்ன பாருங்களேன், ஒருத்தர் நமக்கு பிடிக்காது, அவர் செய்தியை கேட்கும் போதே அந்த செய்தி நமக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனா அவர் நல்லா தான் பேசுவார். ஆனா அவர் நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்க, அந்த செய்தி நமக்கு அவர் என்ன டெப்தா பேசணும் பிடிக்காது. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அவர் சும்மா சொல்றது கூட இவ்வளவு நல்லா சொல்றாருல்ல அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு யார் என்ன சொன்னாலும் பிடிச்ச ஆளா இருந்தா அவர் பண்றது எதுவுமே நமக்கு தப்பாவே தெரியாது. அது பெரிய பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றாங்க. அதுவே நமக்கு பிடிக்காத ஆள் சின்ன விஷயம் பண்ணா கூட அது எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி லோத்துவையும் அவன் ஃபேமிலியும் நம்ம எப்பவுமே நெகட்டிவா பார்க்க தொடங்கிட்டோம். நம்ம மைண்ட்ல ஏறிடுச்சு இல்ல. அவர்கள்கிட்டையும் நல்ல குணம் இருக்குது, அவங்க கிட்டையும் சில குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஏன் பைபிள் இதை கொடுத்துருக்குதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற தப்பான விஷயத்தை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டுத்தையுமே கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா சில விஷயத்தை ஹைட் பண்ணலாம். ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீதோடைய பேர் தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதிகமா பைபிள்ல உள்ள பேர். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனுஷனுடைய பேர் அதிகமா இருக்குதுன்னா டோட்டல் பைபிள்லையும் தாவீது பேர் தான் இருக்கு. அந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் பிடிக்கும். ஆனா என்ன நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் தாவீது செஞ்ச தப்ப என்ன பண்ணிருக்கலாம், மறைச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம அப்படித்தானே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்தா கூடுமான வரைக்கும் அந்த தப்ப என்ன பண்ணிடுவோம், அப்படியே மறைச்சு பேசிட்டு போயிடுவோம். ஆனா நம்ம ஆண்டவர் அதை விடவே மாட்டாரு. அவன் செய்ததையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார். காரணம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதே நேரத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஒரு பாடம் படிக்க வேண்டி இருக்கும். இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா நீதிமான்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு
கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை. அப்ப யார் இவரு? இவர் யாரு? நீதிமான். வசனம் சொல்லுது நீதிமான். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நோவா தன் காலத்துக்குள் இருந்தவருக்குள்ளே நீதிமானுமாய் இருந்தான். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, நோவா என்னதான் இருக்கிறாரு? நீதிமான் தான் இருக்கிறார். ரெண்டு பேருமே எப்பேற்பட்ட காலத்தில் நீதிமான்கள், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோதோம் முழுக்க கெட்டு போய் இருக்கிறது, அதற்கு நடுவுல லோத்து நீதிமானாக இருக்கிறார். பூமி சகல பூமியும் கெட்டு இருக்கிறது, அதற்கு நடுவுல நோவா நீதிமானாக இருக்கிறார். ஒரு ஓமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து அத்தி மரத்துக்கிட்ட ஒரு காய் தேடுவார், பாத்தீங்கன்னா பழம் தேடுவார், கனி தேடுவார் இல்லையா? அப்ப வந்து அவர் பாப்பாரு, அந்த வசனம் அழகா சொல்லும், அது கனி கொடுக்கிற காலமாய் இல்லாதபடினாலே அதுல கனி ஒன்றும் காணப்படவில்லை. இவர் வந்து என்ன பண்றாரு? அதுல கனி கிடைக்குதான்னு பாக்குறாரு. உங்களுக்கு எனக்குமே நல்லா தெரியும், நீங்க ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்தந்த சீசன்ல என்ன செய்யும்? கிடைக்கும். அந்த சீசன்ல கிடைக்காத ஃப்ரூட்டை கேட்டா என்ன செய்யாது? கிடைக்காது. உங்களுக்கும் எனக்குமே இது தெரியும்னா சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா அந்த சீசன் இல்லாத காலத்துல அதுகிட்ட வந்து என்ன செய்யறாரா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கனி இருக்குதா என்று. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவலோடைய தாட் தான் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதை நீங்க ஸ்பிரிச்சுவலா கண்ணோட்டத்துல பார்த்தா மட்டும்தான் புரியும். வெளிப்படையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப பாருங்க, அவர் அதோட அர்த்தம் என்னன்னா, இப்ப நோவா இருக்கிறாரு, நோவா முழு பூமியும் கெட்டு போயிருக்குது. அந்த வசனம் சொல்லுது அதே 6ஆம் அதிகாரத்துல, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, பூமி சீர்கேடாய் இருந்தது, அத்தனை பேரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். அப்படிதான் இருக்கு. ஆனால் இதுதான் கனி கொடுக்க முடியாத காலம். கனியே இல்ல, நோ சீசன். நீதிமானா இருக்க வாய்ப்பே இல்ல. அவைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு கனி இருக்கிறது. நோவா நீதிமானாக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த சுத்தி இருக்கிற சிச்சுவேஷனை வச்சுதான் நம்ம ஒரு கணக்கு போடுறோம். என்ன சொல்றோம்? நான் நல்லா தாங்க இருந்தேன், அந்த ஏரியாவுக்கு போன பிறகு தான் கெட்டு போயிட்டேன். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், அந்த காலேஜுக்கு போன பிறகு தான் கெட்டு போச்சு. எங்க இவர் ரொம்ப நல்லவர் தான், அங்க வேலைக்கு போன பிறகு தான் கெட்டு போனாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து சூழ்நிலையினால கெட்டு போகிறேன்னு சொல்றோம். ஆனா பைபிள் சொல்லுது, உலகமே தப்பா இருந்தாலும் நீ நீதிமானாக, நான் நீதிமானாகத்தான் இருக்க வேண்டும். அதை தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நாம ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பைபிளை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவ் பேரபிள், அதாவது எதிர்மறையானது. ஏன்னா புளித்த மாவுனா என்ன அர்த்தம்னா, கள்ளோபதேசத்துக்கு அடையாளமா ஆண்டவர் சொல்வாரு. அவரோட அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் நெகட்டிவ் பேரபிள். அதாவது அது வந்து ஒரு கள்ள உபதேசத்துக்கு, அது கள்ள உபதேசம் பயங்கரமா பரவும். புளித்த மாவுனா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்ல. நமக்கு ஈஸியா புரியணும்னு சொன்னா, இந்த தயிர்ல உர ஊத்துவீங்க தெரியுமா? இப்போ அதுவும் ஊத்துறதுல எல்லாம் பேக்கெட் ஆயிப்போச்சு. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தயிர் பால் உர ஊத்துறதுங்கிறது ஒரு கான்செப்ட். நைட்டு பக்கத்து வீட்டுல போய் கடை வாங்குறது ஒரு கான்செப்ட். அதுல பக்கத்து வீட்டில் தயிர் உர ஊற்றுறதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எனக்கு வேலையே நைட்டில் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தயிர் தான் வாங்கிட்டு வாம்பாங்க. அதை கொண்டாந்து நம்ம பால் ஊற்றுனோடனே அது நல்ல கிடைக்கும். இப்போ எல்லாம் பாக்கெட் பால் தானே கிடைக்குது, பாக்கெட் தயிரும் கிடைக்குது, பாக்கெட் பாலும் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக என்னன்னா, அந்த கொஞ்சம் தயிரானது ஒரு 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பாலையோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா மொத்த பாலும் என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். ஏன்னா அது உள்ள ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை மாற்றுகிற தன்மை உடையது இல்லையா? கொஞ்சம் தயிரானது மொத்த பாலையும் தயிராக மாற்றுகிறது போல. அதான் அவர் வந்து அதுல சொல்றாரு, கொஞ்சம் புளித்த மாவானது 3 படி மாவை மாத்துகிறது போல இந்த கள்ள உபதேசமானது என்ன செய்யும்? யார் வழியாவது உள்ளே வரும், சபைக்குள்ள வரும்.